முட்டையில் கிரேவி இந்த மாதிரி செய்யுங்க, குழம்பே தேவையில்லை. இது ஒன்று மட்டுமே போதும். மத்தியானம் லஞ்ச் திருப்தியாக முடிச்சிடலாம். நேரமும் ரொம்ப மிச்சம், செலவும் ரொம்ப குறைவு. 4 முட்டை இருந்தால் போதும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை கிரேவிக்கு முதல்ல ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் பொடியாக நறுக்குனதை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கிரேவி டேஸ்ட்டுக்காகவும், பெரிய வெங்காயம் கிரேவி குவான்டிட்டி அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 10-12 தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ரா சோம்பை தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இதை வந்து குறப்பாக தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4 முட்டை சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 முட்டை நான் மசாலாவோடு சேர்க்கும்போது ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த கிரேவி இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3/4 பதத்துக்கு இந்த முட்டை நல்லா வெந்து வந்துடணும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் உப்பு சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இதை எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணோன்னா ஓவர் குக் ஆகிடும். அந்த முட்டை லப்பர் மாதிரி ஆகிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்ந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஷ்மீரி மிளகாய் உள்ள விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம அதில் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு சேர்த்துக்கிறதுனால இந்த மிளகாயில் அந்தளவுக்கு காரம் இருக்காது. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்து வெங்காயம் மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா கூட வெங்காயம் நம்ம தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் சொதப்பாகவும் இருக்குது. அந்த மசாலா பச்சை வாசனை இல்லாமல் இந்த வெங்காயமும் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி ட்ரையாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை இல்லாமல் ட்ரையாக ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஜாரில் மசாலா அதிகமாக ஒட்டியிருக்குங்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அந்த ஜாரில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணியோட அளவு கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு கொதி மட்டும் வரட்டும். இந்த முட்டை கிரேவி நீங்கள் வீட்டில் லஞ்சுக்கு குழம்புக்கு செய்யலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி செஞ்சுட்டு சாதத்தை பிரட்டி லஞ்ச் பாக்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சேர்த்த மசாலா அந்த மாதிரி. இப்போ ஒரு கொதி வந்திருக்கு. இப்போ வதக்கி வச்ச முட்டையை இது கூட சேர்த்துருவோம். இந்த முட்டை கிரேவி சாதத்தை தவிர சப்பாத்தி, நான், ரொட்டி இது 3த்துக்குமே சைட் டிஷ்ஷாக பக்காவாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இந்த முட்டையில் இந்த மசாலா நல்லா இறங்கி வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் மூடி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். மசாலா நல்லா இறங்கி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக முட்டை கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.